ஹாய், குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண இருக்கோம்னா வாட்ஸ்அப். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்து இன்றியமையாத, அது இல்லாமல் நம்ம இருக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயமாகிவிட்ட, வாழ்க்கையில் ஒரு அங்கமாகிவிட்ட ஒரு விஷயம் வாட்ஸ்அப் செயலி. ஓகேங்களா? அதாவது இன்ஸ்டன்ட் மெசேஜிங் சிஸ்டமில் இப்போ உலகத்தில் கிட்டத்தட்ட 1 பில்லியன் 100 கோடி மக்களால் பயன்படுத்தப்படுகின்ற மிகவும் புகழ்பெற்ற பாப்புலரான ஒரு செயலி வாட்ஸ்அப். இது வாட்ஸ்அப் 2009ஆம் ஆண்டில் பிரையன் ஆண்டன் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆரம்பித்தது. ஒரு இன்ஃபார்மலாக ஆரம்ப கட்ட ஒரு கண்டுபிடிப்பாக இந்த ஆப்பை உண்டாக்கி இன்ஸ்டன்ட் மெசேஜிங் சிஸ்டமாக வச்சு லாபத்தெல்லாம் பெருசாக எதிர்பார்க்காம ஒரு கொள்கையோட, ஒரு பிரின்சிபலோடு அந்த வாட்ஸ்அப் செயலியை ஆரம்பித்தார் பிரையன் ஆண்டன் தன்னுடைய நண்பரோடு சேர்ந்து. யாஹூங்கிற கம்பெனியில், யாஹூ உங்களுக்கு தெரியும், யாஹூவில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவர். ஆனால் இங்கே யாஹூவை பயன்படுத்துகிற கஸ்டமர்ஸ் நிறைய பேர் அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரத்தை கஸ்டமர் பயனாளர்கள் மேலே திணிக்கிறதா ஒரு பிரையன் ஆண்டன் ஃபீல் பண்ணதுனால அதுலேருந்து வெளியில் வாட்ஸ்அப்பை ஒரு ஓன ஆரம்பித்தார். ஆரம்பத்தில் எந்த விதமான கட்டணமும் இல்லாமல் ஆரம்பித்தார் ஆக்சுவலாக. சரிங்களா? பொதுவாக இந்த மாதிரி ஆப்ஸுக்கு, செயலிகளுக்கு முக்கியமான வருமானம் ஈட்டக்கூடிய மாடல் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அட்வர்டைஸ்மெண்ட். மிக முக்கியமான பிரதானமான ஒரு வழி என்னென்னா அட்வர்டைஸ்மெண்ட், விளம்பரம் மூலமாக வருமானம் கிடைக்கும். இல்லைன்னா ரெண்டாவது என்ன கிடைக்கும்னா இன் ஆப் பர்ச்சேஸ்னு சொல்லுவாங்க. ஒரு ஆப்பை வாங்குறதுக்கு ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிடலாம், அது உள்ளார போயிடலாம். ஆனால் பிரதானமாக அந்த செயலியை இயக்கிறதுக்கு அதிகமான ஃபீச்சர்ஸோட அந்த செயலினுடைய முழு ஃபங்க்ஷனாலிட்டியும் நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, என்ஜாய் பண்ணுறதுக்கு நம்ம ஆப் உள்ளார போய் இன்னொரு பர்ச்சேஸ் பண்ணணும். அந்த மாதிரி வச்சு ரெவென்யூ பார்ப்பாங்க இந்த மாதிரி ஆப் யூஸ் பண்ணுறவங்க. மூணாவதாக உள்ளது என்னென்னா, நம்ம அந்த டேட்டா இருக்குது இல்லைங்களா, நம்மளுடைய தகவல்களை எப்போவுமே நம்ம ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ், இந்த மாதிரி விஷயங்களை தகவலை கொடுத்து தான் நம்ம ஆப் உள்ளார போகிறோம். அந்த மாதிரி தகவல்கள் பயனாளர்கள் கொடுக்கக்கூடிய அந்த தகவல் டேட்டாவை பெரிய பெரிய கம்பெனிஸுக்கு விற்று காசு பார்க்குறது, அது ஒரு ரெவென்யூ மாடல். இது மூணையுமே பிரையன் ஆண்டன் வாட்ஸ்அப்பில் பயன்படுத்தலை. ஜஸ்ட் அவர் கொள்கை காரணமாக அது அப்படியே இருந்துட்டு போகுதுன்னு சொல்லிட்டு சிறப்பான ஒரு இன்ஸ்டன்ட் மெசேஜிங் சிஸ்டம் உலகத்தில் எல்லா தரப்பினராலும் அதிகமான மக்களால் பயன்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த கனவோடு, நல்ல ஒரு எண்ணத்தோடு அதை கண்டினியூ பண்ணிட்டுருக்காரு. நடுவில் வேணும்னா $1 நீங்கள் கொடுங்க, விருப்பப்பட்டா டொனேஷன் மாதிரின்னு கொடுக்குறப்போ விருப்பப்படுறவங்க நிறையா பேர் கொடுக்கவும் செய்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி நிறையா மக்கள் பயன்பாடு அதிகமாக உள்ள அந்த செயலிகள் மட்டும் இல்லை, எந்த ஒரு விஷயமே மக்கள் அதிகமாக பயன்படுத்தினா அதுக்கு ஒரு வேல்யூ வந்துடும் இல்லைங்களா? அப்போது இன்வெஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க, பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி மக்கள் பாப்புலராக உபயோகப்படுத்துகின்ற விஷயங்களில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வருவாங்க. அப்படி எந்த இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய கம்பெனிஸ் வர்றாங்க வாட்ஸ்அப்பை இது பண்ணுறதுக்கு, பணம் கொடுக்கறதுக்கு, முதலீடு பண்ணுறதுக்கு ஒத்துக்கலை. என்ன காரணம்னா, அவங்க ரெவென்யூ, அதாவது அவங்க போடுவாங்க, இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ப்ராஃபிட் கேட்பாங்க. இவங்க பிரின்சிபலோட ஒரு கொள்கையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க இஷ்டத்துக்கு அவங்களுடைய பிரின்சிபல் படி அந்த கம்பெனி நடத்த விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்வெஸ்டர்ஸையும் அதிகமாக அண்டவிடல. கடைசியில் ஒரு இன்வெஸ்டர் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கொடுத்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அப்போது ஒரு கண்டிஷனோட பிரையன் ஆண்டன் ஒத்துக்கிறாரு. என்னென்னா, நாங்கள் ஆப்ரேஷன்ஸில் வாட்ஸ்அப் ஆப்ரேஷனில் இருக்கிறப்போ அதில் நீங்கள் இன்வெஸ்டர்ஸ் நீங்கள் தலையிடக்கூடாது, ஓகேங்களா? உங்களுடைய தலையீடு இருக்கக்கூடாது அப்படிங்கிற கண்டிஷனில் அவங்க இது பண்ணுறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த பணம் வந்த பிறகு இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ், ஃபீச்சர்ஸ், அது இதுன்னு ரொம்ப அதிகமாக ஃபீச்சர்ஸை, நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ், நிறைய ஆக்சஸ் இதெல்லாம் கொடுத்து இன்னும் கவர்ச்சிகரமாக, அட்ராக்டிவாக அந்த செயலி சிம்பிளாக இருக்குது. ஆனால் நிறைய மக்கள் பயன்படுத்துவதற்கு எளிதாக, அதே சமயம் நிறைய ஆக்சஸ், நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸோடு அது வந்திருக்கு. அதுதான் அதனுடைய சிறப்பு, எல்லாராலும் விரும்பப்படுகிறது. அப்போ தான் ஃபேஸ்புக் நிறுவனமும் 2009-10 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல பீக்கில் இருக்குது. மார்க் ஜக்கர்பர்க் ஓனர். அப்போ தான் திடீர்னு அரவுண்டு 2012-13 அந்த பீரியடில், ஓகேங்களா, பிட்வீன் 2010 and 2015 என்னென்னா
ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பை வந்து வாங்குது, பர்ச்சேஸ் பண்ணிடுது. பிரையன் ஆண்டன்ட்டேருந்து $19 பில்லியன். $1 பில்லியன்னா என்னங்க, 100 கோடி US. ரூபாயிலங்க, 100 கோடி டாலர்ஸ். 19 பில்லியன்னா 1900 கோடி டாலர்ஸ். ஓகேங்களா. இன்ஸ்டாகிராமே ஃபேஸ்புக் வாங்குறப்போ $1 பில்லியன் தான் வாங்குச்சு. ஆனால் வாட்ஸ்அப்பில் ஏன் $19 பில்லியன் கொடுத்து வாங்கணும்? அது எல்லாமே ஒரு பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் இல்லாமல் பண்ணுவாங்களா? ஒரு மணி மைண்டட் இல்லாமல், அந்த ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் வாங்க மாட்டார். அதுவும் மார்க் ஜக்கர்பர்க் மாதிரி ஒரு கமர்ஷியல் பர்சன் இல்லைங்களா. அப்போ மார்க் ஜக்கர்பர்க் அந்த பிரையன் ஆண்டன்ட்டேருந்து வாங்கி நீயும் இந்த கம்பெனியில் வேலை செய்யலாம் அப்படின்னு, இந்த ஆப்ரேஷன்ஸில் நீ ஏன் லீட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவரையும் அங்கேயே ஒர்க் பண்ண வைக்கிறாரு, அதனுடைய ஃபவுண்டரை கண்டுபிடிச்சவரை. அப்போவும் இந்த பழைய கம்பெனி மாதிரியே ஃபேஸ்புக்கிட்டையும் என்னுடைய கொள்கையில் தலையிடக்கூடாது, தேவையில்லாமல் இந்த ஆட்ஸ் திணிக்கக்கூடாது, இந்த மாதிரி எல்லா பிரின்சிபல் சம்மந்தமான கண்டிஷன்ஸையும் போட்டு அது ஓகேன்னு சொல்லிட்டு தான் மார்க் ஜக்கர்பர்க்குக்கும் அந்த கம்பெனியை விற்கிறாரு பிரையன் ஆண்டன். ஓகேங்களா. ஆனால் ஒன்ஸ் மார்க் ஜக்கர்பர்க் வாட்ஸ்அப்பை வாங்கின பிறகு பல மாற்றங்கள், பல நல்ல ஃபங்க்ஷனாலிட்டிஸ், அது இதுன்னு எல்லாம் வந்து அதிகமான ஃபீச்சர்ஸோட, அதிகமான அட்ராக்டிவான ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிஸோட, இன்னும் ரீச்சபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஃபேஸ்புக் வாங்கினவுடனே அந்த பேர், ஃபேஸ்புக்கினுடைய ரீச், அதனுடைய பாப்புலாரிட்டி வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அதிகமான ரீச்சபிலிட்டி. ஆனால் யார்கிட்டையும் ஒரு ருப்பீஸ் கூட வாங்குறதில்ல, $1 கூட வாங்குறதில்ல. இன்ஸ்டன்ட் மெசேஜிங் உலகத்தில் எங்கே இருந்தாலும் யார் வேணாலும் எத்தனை 100 ஃபோட்டோக்கள் வேண்டுமென்னாலும் ஒரு சில செகண்ட்ஸில், ஒரு சில மணித்துளிகளில், நிமிடங்களில் அனுப்ப முடியும், பேச முடியும். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பணமே இல்லாமல் கிடைக்குதுன்னா யார் தான் அதை விரும்ப மாட்டாங்க இல்லைங்களா. ஆனால் இது எல்லாமே நடக்குது, ரெவென்யூ இல்லாமல் எப்படி இது நடத்த முடியும்? அட்வர்டைஸ்மெண்ட்டும் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஓகேங்களா. ரெண்டாவது இன்ஆப் பர்ச்சேஸான ஃபெசிலிட்டியும் இல்லை. மூணாவது டேட்டா. இந்த டேட்டா விற்கிறதுங்கிறது பிரையன் ஆண்டன் பிரின்சிபலாக வச்சுருந்தாங்க, அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இந்த மூணாவது விஷயத்தையும். ஆனால் மார்க் ஜக்கர்பர்க் வந்து அப்படி இல்லைங்க. ஃபேஸ்புக்லேயும் அவர் வந்து டேட்டா, ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணுற அனைத்து பயனாளர்களிடமுடைய டேட்டா தகவல்களையும் பெரிய பெரிய கம்பெனிஸ்ட விற்று நிறைய கோடிக்கணக்கில் காசு பார்க்குறது. அது வந்து ப்ரைவசி பிரீச்னு சொல்லுவாங்க. நம்முடைய தனிப்பட்ட பர்சனல் திங்ஸில் வந்து ஒரு மூக்க நுழைக்கிற மாதிரியான ஒரு குற்றம், வயலேஷன். ஓகேங்களா. அதுக்காக பல பேர் கேஸ் போட்டு பல தடவை கோர்ட்டில் அப்பீர் ஆகி பல தடவை வெக்கமே இல்லாமல் சாரிலாம் கேட்டிருக்காரு மார்க் ஜக்கர்பர்க். ஒரு தடவை கேட்டால் சாரி, அதே தப்பை செஞ்சுக்கிட்டே பல தடவை எப்போல்லாம் குற்றத்தின் அகப்பட்டு யாராச்சும் கேஸ் போட்டாங்கன்னா கோர்ட்டுக்கு போய் சாரின்னு சொல்லிட்டு ஐம் சாரின்னு சொல்லிவிட்டு அப்படி சொல்லிட்டு, ஏன்னா கமர்ஷியலான ஆள், ஒரு சாரி சொல்லிட்டு தப்பிச்சுக்கிற ஆள், அந்த மாதிரி இருந்துகிட்டு இருந்தது. ஆக்சுவலாக இப்போ வாட்ஸ்அப்பையும் அந்த மாதிரி வாங்கி என்ன பண்ணிட்டாருன்னா, வாட்ஸ்அப்பில் உள்ள எல்லா தகவல்கள், என்னென்ன தகவல்கள்லாம் திருடப்பட வாய்ப்பு இருக்கிறது. ஓகே, நம்ம ஃபோன் நம்பர் இல்லாமல் வாட்ஸ்அப்பை இயக்க முடியாது. நம்ம ஃபோன் நம்பர், ஓகேங்களா, நம்மளுடைய ஸ்டேட்டஸ், நம்ம ஃபோட்டோ, நம்ம அனுப்புகிற எல்லா மெசேஜஸ், நம்ம அனுப்புகிற எல்லா மெசேஜும் எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட்னு போட்டிருக்காங்க. அதெல்லாம் பேருக்கு தாங்க. எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாலே ஒரு ஏஐ அல்காரிதம் மூலமாக, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அல்காரிதம் மூலமாக நம்ம அனுப்புகின்ற மெசேஜஸ்லாம் ஒரு காப்பி எடுக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் தான் என்கிரிப்ட் ஆகுது. என்கிரிப்ட் ஆகிறதுக்கு முன்னால் ஒரு காப்பி எடுக்கப்படுதுன்னா அது என்கிரிப்டே இல்லையேங்க. அதுக்கு எதுக்கு என்கிரிப்ஷனு? அதுக்கு எதுக்கு? அதனால் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள், இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட்ஸ் நிறையா நடக்குது, ப்ரைவசி பிரீச் நிறையா நடக்குது. வாட்ஸ்அப்பில் மட்டும் இல்லைங்க, ஃபேஸ்புக்கில் எப்போவுமே நடந்துகிட்டு இருக்கு, வாட்ஸ்அப்லேயே அதே கொண்டு வர்றாரு இந்த மாதிரி வயலேஷன்ஸை. நீங்கள் பார்த்துருக்கலாம், ஃபேஸ்புக்கெல்லாம் நம்ம ஒன்று மனசில் நினப்போம் வாங்கலான்னு சொல்லிட்டு, அது வந்து உங்களுக்கு வந்து அமேசான் இந்த மாதிரி காமர்ஸ் வெப் தளங்கள்லாம் நீங்கள் மனசில் நினைக்கிறத காமிக்கும். இவன் என்னடா இது, ஃபேஸ்புக்குக்காரவங்களுக்கு நம்ம மனசில் நினைக்கிறதெல்லாம் தெரியுது, டெலிபதியா, இவங்களுக்கு எப்படிடா இவ்வளோ ஒரு ரொம்ப டீப்பான ஒரு இதெல்லாம் எப்படி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு யோசிப்போம் நம்ம. நீங்கள் பார்த்துருப்பீங்களா? அதாவது ஒரு சில விஷயங்கள் அமேசானில் தேடுவோம், அந்த அமேசான்லேருந்து மேபி ஏதாவது லிங்க் வந்து இந்த டேட்டா வந்திருக்கோம், அது சம்மந்தமான பொருள்கள் காட்டும். ஆனால் நம்ம நினப்பால் வந்திருக்கோம். எப்படி இது சாத்தியம்னா, வாட்ஸ்அப்பில் உள்ள தகவல், வாட்ஸ்அப் ஓன்டு பை ஃபேஸ்புக், மார்க் ஜக்கர்பர்க், ஃபேஸ்புக்கில் உள்ள தகவல், இன்ஸ்டாகிராம் அதுவும் அவங்கள்ட்ட தான் இருக்குது. எத்தனை கோடிக்கணக்கான பயனாளர்கள் இருக்காங்க, அவர்களுடைய கோடிக்கணக்கான தகவல்களில் வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட காம்பினேஷன்ஸ் அண்ட் பெர்மியூட்டேஷன்ஸ், ஓகேங்களா, டிஃப்ரெண்ட் காம்பினேஷனை வச்சுக்கிட்டு ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக அவங்க என்ன வாங்குறாங்க, பர்ச்சேசிங் டிரான்சாக்ஷன், ஃபோனில் பண்ணுற பர்ச்சேசிங் டிரான்சாக்ஷன், ஃபோன் மாடல் முதற்கொண்டு இந்த தகவலை இந்த வாட்ஸ்அப் தளம் வந்து கண்காணிக்கும். ஓகேங்களா. அப்போது நம்ம வாங்குகிற பொருள்கள், அந்த இதெல்லாம் முக்கியமான டேட்டாங்க. அதெல்லாம் அதை அப்படியே பண்ணி நம்ம வாங்குகிற பொருள் எந்த பேட்டர்னில் வாங்குகிறோம் அப்படின்னு ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள்கிட்டேருந்து
கலெக்ட் பண்ணி அதை வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக மாற்றி பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு விற்கிறது, அதில் பணம் பார்க்குறது. ஓகேங்களா? இப்போ இது வந்து நமக்கு தெரியாமலே நமக்கு திருடுறது. ஆனால் நிறையா மக்களுக்கு வந்து இது தெரிஞ்சிருக்கு நம்ம டேட்டா திருட்டு போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் பெரும்பாலும் என்ன, நமக்கு காசு இல்லாமல் வாட்ஸ்அப் மாதிரியான ஈஸியான ஒரு ஆப் யூஸ் பண்ணுறோம். இதை விட என்ன வேண்டியிருக்கு நமக்கு வந்து ப்ரைவேட் டேட்டா, நம்ம என்ன ஃபோன் நம்பரு, லொக்கேஷனு, நம்ம வாங்க விரும்புகிற ஐட்டம் தானே, அதனால் நமக்கு என்ன பாதிப்புன்னு சொல்லிட்டு நம்ம பெரும்பாலான பயனர்கள் அந்த சர்வேலே சொல்லியிருக்காங்க. 90% பேருக்கு தெரியுது நம்ம டேட்டா வந்து இந்த மாதிரி திருடப்பட்டு விற்கப்படுகிறது, வேறு ஆளுக்கு கொடுக்கப்படுகிறது, ப்ரைவசி வயலேஷன் நடக்குதுன்னு தெரியுது. ஆனால் யாருமே ஒன்றும் பெருசாக அதை வந்து கன்சர்ன் எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் இது வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி இது வந்து மிகப்பெரிய ப்ரைவசி ப்ரீச். யூரோப்பில் உள்ள ஒரு கம்பெனி வந்து ஃபேஸ்புக் மார்க் ஜக்கர்பர்க் மேலே வாட்ஸ்அப்பில் அவங்க செய்த செயலுக்காக வாட்ஸ்அப்பில் ஒரு கம்பெனியை வந்து வாங்கி மெர்ஜர் அண்ட் அக்விசிஷன் எம்என்ஏன்னு சொல்லுவாங்க. வாட்ஸ்அப்பை வாங்கி ஃபேஸ்புக் கூட இணைக்கிறப்போ அவங்க கொடுத்த வாக்குறுதி, ரிட்டனாக கொடுத்த வாக்குறுதி என்னன்னா, அந்த விஷயங்கள் ஒரு சில பிரைன் ஆண்டன் ஒரிஜினல் இன்வென்டர் அவர் கொடுத்த அந்த ஒரிஜினல் பிரின்சிபிள்ஸ்லாம் மீற மாட்டோம், அதை கண்டிப்பாக கம்ப்ளை பண்ணுவோம், அதை வந்து வாக்கு கொடுத்துட்டு அதுக்கு கம்ப்ளீட் ஆப்போசிட்டாக எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு கேஸ் போட்டு அரவுண்ட் 100,000 100 மில்லியன் நாட் 1000 100+ மில்லியன் யூரோ நஷ்டஈடு போட்டு வழக்கு போட்டாங்க. அது வந்து சாதனைப்படுத்தி அந்த அமௌண்ட்டை இந்த மாதிரியான மெர்ஜர் அண்ட் அக்விசிஷன் கேஸில் ஒரு லாஷூட் ஃபைல் பண்ணி இவ்வளோ அமௌண்ட்டு பெனல்ட்டியாக கேட்குறது, இவ்வளோ பெரிய அமௌண்ட்டுக்கு இதுதான் மிகப்பெரிய அமௌண்ட்டாக. ஓகேங்களா? அப்போ வந்து உங்களுக்கு நம்ம டேட்டா வந்து எப்படிடா நான் சொல்கிற மாதிரி நீங்கள் அடிக்கடி நீங்கள் ஃபேஸ்புக்கில் நம்ம நினைக்கிறதெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் வருது. ஆக்சுவலாக பல சோஷியல் மீடியா எல்லாத்துக்கும் ஒரே ஓனர் ஆகிட்டார் இப்போது, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப். அப்போ உள்ளுக்குள்ளாரையே பயங்கரமாக மிக்சர், நம்ம டேட்டா நம்ம வாங்குறது, நம்ம ஃபோனை யூஸ் பண்ணி டேப் பண்ணுவோம், சாம்சங் பே, கூகுள் பே, எல்லா டிரான்சாக்ஷனோட என்ன வாங்குகிறோம் அந்த பொருள் எல்லா டேட்டாவும் எப்போதுங்க போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து ஏஐ மூலமாக பண்ணி இவங்க இந்த பொருள் வாங்குறாங்கன்னா இதெல்லாம் காட்டுன்னு சொல்லிட்டு நமக்கு பிடித்தமான ஐட்டங்கள் அழகாக வரும். ஃபேஸ்புக்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபேஸ்புக்கில் உள்ள அமேசான் அந்த ஒரு பேஜ் மூலமாகவோ இல்லை கீழே எந்த ஒரு இ-காமர்ஸ் சைட் மூலமாகவோ வரும். அது எப்படி வருதுன்னு நீங்கள் யோசிச்சுருப்பீங்க, இப்படி தான் வருது. இது வந்து மார்க் ஜக்கர்பர்க்கே அவருடைய ஒரு த்ரெட்டில் கம்யூனிகேஷனில் அமெரிக்காவில் ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒரு சேட் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கிறப்போ இந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் உள்ள 4000 முக்கியமான பேருடைய அவங்களுடைய ஃபோன், இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர், ஃபோட்டோ எல்லாமே என்கிட்ட இருக்குது. அது எப்படி உங்கள்கிட்ட இருக்குன்னா, அது எல்லாம் வந்து என்கிட்ட வந்து கொட்டுறாங்க முட்டாள்தனமாக, டம் பீப்புள்னு சொல்லிட்டு ரொம்ப இலக்காரமாக திமிர்த்தனமாக பேசியிருக்கிற அந்த த்ரெட்டு கம்யூனிகேஷன்லாம் கூட கிடச்சிருக்கு. பாருங்கள் உலகம் எங்கே போயிட்டுருக்கு. நம்ம ப்ரைவசி இதெல்லாம் வந்து இப்போ நான் சமீபத்தில் ஒரு வீடியோவில் ஒரு நடிகர் அண்டு ஒரு நல்ல ஒரு தாட் ப்ரோவோக்கிங் ஸ்பீக்கர் விஸ்வா அவரோட வீடியோவில் இந்த விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணார். ஆக்சுவலாக வீடியோ கிரெடிட், இந்த இன்ஃபர்மேஷன் கிரெடிட் கோஸ் டு ஹிம். அவர் சொன்ன இன்ஃபர்மேஷனை பார்த்தோன்னா எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, இவ்வளோலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதான் உங்கள் எல்லாருக்குமே நான் வந்து இந்த விஷயத்தை தெரியப்படுத்துறதுக்காக ஷேர் பண்ணுறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கமெண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள், ஃபீட்பேக்கை கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் இன்னொரு முறை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது சகோதரன் நூருல்லா. தேங்க்யூ கைஸ். பீஸ்.